பழைய காலத்தில் இந்த பாட்டி தாத்தாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா மெயினாக அவங்க விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டதும் பொருள்களில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் இருந்தது தான் அவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாங்க. எங்கள் பாட்டி செஞ்சதுலேயே ரொம்ப ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிட்ட ஒரு சட்னி வெரைட்டி தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுவும் இது எல்லா வயசுக்காரங்களும் வந்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா அந்த விறகடுப்பில் நல்லா வறுத்துட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இது மெயினாக இந்த கர்ப்பிணிகள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரசவித்த பெண்கள் வந்து மெயினாக அந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த சட்னி எடுக்கலாங்க. நல்லா அந்த இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா மெயினாக அந்த கருப்புளுந்து வந்து தோலோட சேர்த்துறோம். அவ்வளோ ஒரு நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாங்க. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி சட்னி துவையில வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு நல்லது. இன்னைக்கு இட்லிக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்காக கருப்புளுந்து தோலோட 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது நம்மளுக்கு வறுத்ததை வாசமே நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அவ்வளோ நல்லா இருக்கும் மனம். உளுந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே எடுத்து வச்சிடலாம். ஒரு பக்கம் தக்காளி கடைஞ்சிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இட்லி ரெசிபியும் தான் வரப்போகுதுங்க. இது நல்லா அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு அரிசி வச்சு தான், பாரம்பரிய அரிசி வச்சு பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்றுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் நான் போடுறேன். இப்போ நல்லா அந்த மணம் வர வரைக்கும் அந்த உளுந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் ஆற விட்டு ஃபஸ்ட்டு இது குறப்பாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் வந்து தக்காளி 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது கொஞ்சம் தக்காளி நல்லா உண்டுனா சேர்த்தணும். கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கணுங்க. அப்போ தான் இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து புளி சேர்த்துறேன். கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டிருக்கிறேங்க. அவ்வளோ ஒரு நல்லதுங்க. கருவேப்பிலையில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது. இது இவ்வளோ பொருளும் போட்டு நம்ம செய்யறதுனால தான் அவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் இப்போ 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்திட்டேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு உப்பு போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். சீக்கிரமாக, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உண்டுனா தான் விட்டு நான் கிளறேன். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா அந்த தக்காளியில் தோலெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாங்க. இதில் தேங்காயெல்லாம் நம்ம சேர்த்தணுங்கிற அவசியமே இல்லை. அந்த உளுந்தோட மனமே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த சட்னி. இப்போ உப்பு போட்டு அதை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்திட்டேங்க. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உங்களுக்கு ரெசிபிக்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. அருமையான எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்த கருப்புளுந்து சட்னி அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும்.